ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதமானது தற்போது பிறந்திருக்கு. இந்த ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் இந்த இடைப்பட்ட வாரத்துல ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரத்துல கிரக பயிற்சி பார்த்தீங்கன்னா சுழற்சி அடிக்கக்கூடிய மாற்றத்தை ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படுத்தும். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு எப்படி சுழற்சி அடித்திருக்கு, என்ன மாதிரி ஆபத்துகளை கொடுத்திருக்கு, என்ன மாதிரி நன்மைகளை ஏற்படுத்த போகுது என்பதை விரிவாக இப்ப நம்ம தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகிறது, என்ன மாதிரி சம்பவங்கள் காத்திருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா இப்ப நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு கடகம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா, இல்ல பாதகத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா என்பதை நாம இப்ப பார்க்கலாங்க. கடக ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யணும், எந்த மாதிரி பரிகாரங்கள் செய்தா உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி அதிர்ஷ்டங்கள் நடக்கும் என அனைத்துமே நீங்க இந்த வீடியோ மூலம் நிச்சயமா தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். 2026 பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றம் நடைபெறுது. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடத்திற்கு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 2026 மட்டுமே நிறைய கிரகங்களுடைய இடமாற்றமானது பெயர்ச்சியாகி இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக சொல்லியிருக்க ஒரு முக்கியமான தகவலுங்க. ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமான ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. இந்த கிரகங்களுடைய நிலை மாற்றம் மற்றும் இடப்பயிற்சியானது 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களையும், சில ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அசுப பலன்களையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு நல்லது நடக்க போகிறதா இல்ல ஆபத்து நடக்க போகிறதா என்பதை கண்டிப்பா நீங்க தெரிந்து கொண்டு இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வைகாசி முடிந்து ஆனி மாதமானது பிறந்திருக்கும். இந்த நேரத்துல சூரிய பகவான் மிதனத்திற்கு பிரவேசமாகி இருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, மிதுனம், கன்னி, மகரம் ராசிக்கு இதனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இந்த காரணத்தினால் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் கண்டிப்பா கடகராசினியர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வாங்க என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிந்து கொள்ளலாம். கடகராசி நேயர்களுக்கு உறவு முறையில இருந்து வந்த சிக்கல் ஏதாவது இருந்தா கண்டிப்பா இந்த நேரத்துல தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையில்லாத பதட்டங்கள் இனி குறையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ரொம்ப நாட்களாகவே கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய விஷயம் நடந்தால் கூட அதுல பதட்டமாகி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. ஆனா இந்த நேரம் தேவையில்லாத பதட்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். விரயங்கள் அதிகமாக இருப்பதால் விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டும். இந்த மாதிரி விஷயத்திற்கு உங்களுடைய பணத்தை நீங்க தண்ணீராக செலவு செய்யவே கூடாதுங்க. பணத்தை எப்படி செலவு செய்யணுமோ அதற்கு ஏற்றவாறு செய்து கொள்வது உங்களுக்கு அவசியம். ஆடம்பரமாக செலவு செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. இதனால உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை, மன உளைச்சல், நிறைய சிக்கல், சண்டை இந்த மாதிரி விளைவுகளையும் நீங்க சந்திக்க போறீங்க. அதனால கண்டிப்பா இந்த மாதிரி செலவுகளை நீங்க குறைத்து கொண்டா இந்த மாதிரி பாதிப்புல இருந்து நிச்சயமா நீங்க தவிர்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய விஷயத்துல ஏற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு விதமான சந்தோஷத்தை உங்களுக்கு உண்டாகலாம். துணை விஷயத்துல முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு சிறந்த உதவி, சிறந்த ஆதரவு இது அனைத்துமே இந்த நேரத்துல உங்களுக்கு தேடி வரப்போகிறது. குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கண்டிப்பா ஒரு குடும்ப நபராக நின்று யோசிக்கக்கூடிய நீராக கடகராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறத முக்கியமா தெரிந்து கொள்ளுங்க. இந்த ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் இடைப்பட்ட காலகட்டம் இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சமும் ஆனந்தமும் எதிர்பார்க்காத வகையில எதிர்பார்க்காத நேரத்துல அதிகமாக கிடைக்க போகிறது. ஜாமீன் கொடுப்பது இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப தெரிந்தவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி போடுவதை நீங்கள் இப்போ தவிர்த்து கொள்ளுங்க.
தேவையில்லாத சங்கடங்கள் பெரிய அளவில் கஷ்டத்தையும் பதட்டத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால கவனமா இருந்துடுங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த நினைத்து கொண்டு அதை பெரிதாக ஆக்காமல் நீங்க செயல்படுவது இந்த நேரத்தில் முக்கியமாகவே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த சங்கடங்கள் பரிபூரணமாக நிவர்த்தியாகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இப்போ உங்களுக்கு இருக்கிறது. ஏற்றமும் அனுகூலமும் உங்களுக்கு அதிகரிக்கும். உறவு முறையில சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்வது கடகராசினியர்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த பின்பற்றி செயல்படுங்க. இந்த நேரம் கடகராசினியர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய அற்புதமான யோகங்கள் இருக்கிறது. குரு சுக்கிரன் சேர்க்கை உண்டாவதால் வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது போன்ற யோகங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் திருமணம், நிச்சயதார்த்தம் போன்ற யோகங்கள் ஏற்படும். ஸோ சில கடகராசினியர்களுக்கு இந்த மாதிரி தடைபட்டு வந்த சுப காரியங்கள் இப்போ மீண்டும் நடப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. பிடித்த வரன்கள் உங்களுக்கு நினைத்தபடி தேடி வருகிறது. ஸோ பிடித்த வாழ்க்கை அமைத்து கொண்டு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் கால் முட்டியில் அடிபடுவது, விட்டமின் குறைபாடு ஏற்படுவது, கோபப்படுவது, டென்ஷன் ஏற்படுவது, இந்த மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி வாருங்க. எதையுமே அவசரப்படாமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே நல்லதுங்க. ஸோ கடகராசினியர்கள் அலட்சியமாக இருக்காமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான யோகம் பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்க. பெரிய எதிர்மறையான விஷயங்கள் எதுவுமே நடைபெறாது. தன் குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதால் குடும்ப விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஸோ உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட ரகசியம் ஏதாவது மனதிற்குள் வைத்திருந்தால் கண்டிப்பாக யாரிடமும் சொல்லாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் வெளியில் சொன்னால் கண்டிப்பாக அது ரகசியமாக இருக்காது. ஸோ யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகங்கள் உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையில், அரசியல்வாதிகள், இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நிறைய சாதகமான விஷயங்கள் இப்போ நடைபெறக்கூடிய அற்புதமான சூழல் இருக்கிறது. இந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் வழிபாடு செய்து வருவது கடகராசினியர்களுக்கு ஏற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விதமான நம்பிக்கை இதனால் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் என எந்தவித மாற்றங்கள் வந்தாலும் அதனை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஏற்றத்தை தருங்க. ஸோ என்னடா இது மாற்றத்தை வந்துருச்சு அப்படின்னு யோசிக்காமல் அது நல்ல மாற்றமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு செயல்படுவது அவசியம். இந்த காலகட்டம் சந்தோஷம் உங்களுக்கு 70% இருந்தாலும் பொருளாதார ஏற்றம் 90% நன்றாக இருக்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கடகராசினியர்களுக்கு ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் இடைப்பட்ட இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமாக இருக்க போகிறது என்பதை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.